ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம சத்யவான் சாவித்திரி பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்த பகுதியான நாரதரின் வருகையை பார்க்கலாம் வாங்க. காட்டுக்குள்ளே கண்களை இழந்த நிலைமையில் துறவி மாதிரி வாழ்கிற நாடிழந்த ஒருத்தனின் மகனுக்கா என்னோட மகளை தருவது அப்படின்னு மனசு நொந்து போய் உக்காந்துருக்காரு அஸ்வபதி. ஆனால் சாவித்திரியின் மன உறுதிக்கு முன்னாடி அவருடைய பேச்சு எடுபடவே இல்லை. சரி அப்படின்னு சம்மதத்தை தெரிவிக்கிறாரு. இந்த நிலைமையில் அஸ்வபதியை பார்க்குறதுக்காக நாரதரை நேரில் வந்திருந்தார். திரிகால ஞானி, ஒருத்தரை பார்த்ததுமே முக்காலங்களையுமே உணர்ந்து கூறிடும் ஆற்றல் உடையவர். அந்த வகையில் நாரதர்கிட்ட சத்யவான் பற்றி அஸ்வபதி எடுத்து சொல்லிட்டு இருந்தார். இதை கேட்டதுமே நாரதர் அதிர்ச்சி ஆயிட்டார். நாரதர் அதிர்ச்சியில் மௌனமாக இருக்கிறத பார்த்த அஸ்வபதி, ஏன் இப்படி மௌனமாக மாறிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு காரணம் கேட்குறாரு. நான் என்னன்னு சொல்லுவேன், இப்போ இங்கே வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, நீ அதிர்ஷ்டசாலி தான் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. ஐயோ, பீடிகை போடாமல் விஷயத்துக்கு வாங்க நாரதரே அப்படின்னு அஸ்வபதி சொல்கிறாரு. நான் என்னன்னு சொல்லுவேன், எதையுமே நான் சொல்ல விரும்பலை. இந்த வரன் சாவித்திரிக்கு வேணாம், இதுதான் சிறந்தது. நல்ல வேளை உன் மகள் பிழைச்சிக்கிட்டா அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. மகரிஷி, ஆரம்பத்திலிருந்தே எனக்கு இதில் துளியுமே விருப்பமே கிடையாது. ஆனால் சாவித்திரி பிடிவாதமாக இருக்காளே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அஸ்வபதி. அந்த நேரத்தில் சாவித்திரி அந்த இடத்துக்கு வர்றாங்க. சாவித்திரி நாரதர் எதிரில் வந்து அவரை வணங்குறாங்க. அவங்க வணங்கும்போது நாரதர், பல்லாண்டு காலம் எல்லா நலன்களோடையும் 16 பெற்றினையும் பெற்று நீ வாழ்வாயாக அப்படின்னு நாரதர் வாழ்த்துறாரு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக, மகரிஷி நீங்கள் என்னோட திருமணத்திலையும் பங்கேற்று என்னையும் என் கணவரையும் வாழ்த்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதை கேட்ட நாரதர், நிச்சயம் வருவேன், வாழ்த்துவேன், ஆனால் அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் சொல்கிறத நிறுத்திடுறாரு. இதை பார்த்த சாவித்திரி நாரதர்கிட்ட, மகரிஷி நீங்கள் ஏதோ சொல்ல வர்றீங்க, அப்புறம் திடீர்னு சொல்லாமல் மௌனம் ஆயிடுறீங்களே, என்ன விஷயம், உடச்சி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாரதர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அஸ்வபதி, சாவித்ரி 2 பேருமே மனசை திடப்படுத்திக்கோங்க. சத்யவானுக்கு இந்த ஜென்மத்தில் அற்ப ஆயுள் தான். இன்று முதல் சரியாக 1 வருட காலத்துக்குள்ளே அவன் இறப்பது உறுதி. அதுதான் அவனுடைய விதி அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருந்ததா? இனி வர்ற வாரங்களில் நம்ம அடுத்த பகுதியான சாவித்திரியின் மன உறுதி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.